இறை இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆசீரும் உங்களோடு என்றும் இருப்பதாக. தாயாம் திருவையோடு இணைந்து இன்று நாம் நற்செய்தியாளர் புனித மார்க்கினுடைய விழாவை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். மார்க்குவின் தாய் பெயர் மரியா. இவர்களுடைய வீட்டில் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் கூடி வழிபட்டு வந்தனர். மார்க் 14:51-52 குறிப்பிடப்பட்டிருக்கும் இளைஞராகவும் இருக்கலாம். இவர் பர்னபாவின் உறவினர். தொடக்கத்தில் பவுலோடு பயணம் செய்தவர். பவுலுடைய வாழ்வின் இறுதி கட்டத்தில் அவருக்கு உறுதுணையாக இருந்தவர். இவர் திருத்தூதர் பேதுருவுக்கும் துணையாக திருத்தொண்டில் ஈடுபட்டு இருந்தார். பேதுருவின் போதனைகளின் அடிப்படையில்தான் இந்நற்செய்தி நூலை இவர் எழுதியிருக்க வேண்டும் என்பது கருதப்படுகிறது. இவருடைய நூலிலே கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி என்னும் தொடக்க சொற்களே நற்செய்தி நூலுக்கு நல்ல தலைப்பாக அமைகின்றன. இயேசுவை கிறிஸ்து மாட்சிமிக்க இறைமகனாகிய மெசியா என்பதையும், மனம் மாறி பாவ மன்னிப்பு பெற்று இறை ஆட்சியின் உரிமை குடிமக்களாக வாழும் தகுதியை மக்கள் பெறுகின்றார் என்பதையும் இவர் தெளிவாக எடுத்து கூறுகின்றார். இயேசு கிறிஸ்து மக்கள் அனைவருக்கும் மீட்பு வழங்கும் துன்புறும் மானிட மகன் என்ற கருத்தையும் தெளிவாக எடுத்துரைத்து, இயேசு கிறிஸ்து துன்பங்கள் பட்டு இறந்து உயிர் பெற்றெழுந்து மீட்பரானார் என்னும் தொடக்க கால திருச்சபையின் மைய போதனையே இயேசுவின் வாழ்க்கை நிகழ்ச்சியின் அடிப்படையில் தன்னுடைய நூலில் இவர் தெளிவாக எடுத்துரைக்கின்றார். இந்த பின்னணியிலே இன்றைய வாசகங்களும் நற்செய்தி அறிவிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எத்தகைய மனநிலையில் இறைவனுடைய அன்பை தங்களுடைய வாழ்வால் வார்த்தையால் எடுத்துரைக்க வேண்டும் என்பதையும் சிந்திக்க நாம் இன்று அழைக்கப்படுகின்றோம். அன்பினை அளவில்லா விதத்தில் நமக்காக தனது மகனையே பலியாக்கிய இறைவன் அன்பினை எடுத்துரைக்க நாம் இன்று அறிவுறுத்தப்படுகின்றோம். தனது உயிர்ப்புக்கு பின் சீடர்களுக்கு வெவ்வேறு நிகழ்வு வழியாக தன்னை வெளிப்படுத்திய இயேசு படைப்பிற்கெல்லாம் நற்செய்தை பறைசாற்ற மீண்டும் கொடுக்கின்ற அழைப்பானது எந்த சூழ்நிலையிலும் தனது பணிக்காக தேர்ந்து கொண்டவர்களை இறைவன் உடனிருந்து திடப்படுத்தி மாற்றம் கொணர்கின்றவர்களாக அனுப்புகின்றார். இதில் இயேசுவால் முதலில் அழைக்கப்பட்ட சீடர்கள் இயேசுவோடு உடன் பயணித்து பெற்றுக்கொண்ட படிப்பினைகள், அரும் செயல்கள் இயேசுவால் மண்ணுலகில் அதிகாரம் கொண்டவர்களாக வாழலாம் என்ற மனநிலை கொண்டிருந்ததால்தான் இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட நேரம் முதல் இறந்து உயிர் தெழுந்த காலம் வரை தங்களது அழைத்து வாழ்வை இழந்து பயணித்தனர். ஆனால் உயிர்த்த ஆண்டவரை கண்டு பெற்றுக்கொண்ட குறுகிய கால அனுபவமும் படிப்பினைகளும் தங்கள் வாழ்வில் பிறரில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள செய்யும் அளவுக்கு நம்பிக்கை மிக்க பணி ஆர்வத்தை கொடுத்தது. இந்த உருவாக்கம்தான் இன்றைய முதல் வாசகத்தில் புனித பேதுருவால் கொடுக்கப்படுகின்ற அறிவுரைகளுக்கு அடிப்படையாக அமைகின்றன. ஏற்றுக்கொண்ட பணி வாழ்வின் அடிப்படையே மனத்தாழ்மையோடு சவால்கள் மத்தியிலும் விழிப்பாய் இறைப்பணியை செய்வதாகும் என்பதை புனித பேதுரு எடுத்துரைக்கின்றார். கடவுளின் வல்லமை தனது பணிக்காக தேர்ந்து கொண்டவர்கள் மீது என்றும் இருக்கும். ஆகவே துன்பமோ கவலையோ பாவத்தின் மாய கவர்ச்சிகளோ எதற்கும் அடிமையாகாமல் நற்செய்தி பணியை வாழ்வால் வார்த்தையால் எடுத்துரைத்து நலிந்து போன நெஞ்சங்களை திடப்படுத்தும் நற்செய்தியாளர்களாக வாழ்வோம், பயணிப்போம். ஆமேன்.